Hi, welcome to Sarawin Samayal. இன்னைக்கு சுலபமான முறையில் ஹோட்டல் கடையில் எப்படி மோர் குழம்பு செய்யறதுன்னு நம்ம பார்க்க போலாம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் தயிர் 1/2 லிட்டர் நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் நீள் நீளமாக வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். 3 வரமிளகாய், கருகாப்பிலை, தேங்காய் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, ஜீரகம், கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ மோர் குழம்புக்கு என்னென்ன பொருள் நம்ம போட்டு அரைச்சி வைக்கிறத நான் காட்ட போகிறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருகாப்பிலை, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாமே இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அதில் வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெண்டைக்காயில் அப்போ தான் உப்பு உங்களுக்கு பிடிக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வெண்டைக்காய் வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில் உப்பு நல்லா பிடிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வெறும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சிருச்சு. 2 வரமிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. எடுத்துக்கோங்க. இது கூட கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், கருகாப்பிலை, எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம இப்போ வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை நான் போடுறேன். நீங்கள் பெருங்காய கட்டி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தூள் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காயோட பிடிக்கிற மாதிரி. அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா கூட கொஞ்சம் நிமிஷம் தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு கொதி வரட்டும். மசாலாலாம் நான் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிருக்கேன்.
இது கூட வந்து ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நான் உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். நம்ம இப்போ கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு சுண்டியும் வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் தயிர் 1/2 லிட்டரை வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மோரை. மோர் குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க, பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரப்பவே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, நல்லா நுரக்கட்டி பொங்கி வரக்க வருது. இந்த டைம் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து மேலால் தூவி விடுங்க. இப்போ சுவையான டேஸ்டான மோர் குழம்பு ரெடி. சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.